ம். இப்ப நீங்க பேப்பர்ல வீடு பாருங்களேன். லாக்ஸ்ல எல்லாம் பார்க்க மாட்டீங்க. க்ரோஸ்ல தான் பார்ப்பீங்க. ஆமா. மும்பைல இருக்க பேப்பர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, 100 க்ரோஸ்ல தான் ரியல் எஸ்டேட்டே பார்க்குறோம். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கும்போது, இன்னைக்கு அதெல்லாம் நம்ம சென்னையிலயும் வந்துரும். ஆமா. ஒரு 50 10 க்ரோஸ் வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்து ஒரு 20,00,000ல வந்து வீடு வாங்கிரலாம். அப்படின்ற மாதிரி வந்து ஆ. அட்வர்டைஸ்மென்ட் இருந்தது. ம். இப்பல்லாம் வந்து 1,00,00,000 2,00,00,000ல தான் ஆரம்பிக்குது அப்படின்ற மினிமம் மாதிரி. அவ்வளோதான். ஆமா, மேக்ஸிமம் எங்கேயோ போயிடுச்சு. ஆமா. அப்ப இது எதனாலன்னா, அந்த இன்ஃப்ளேஷன் விலைவாசி விகிதம் அப்படின்றது. அப்போ அந்த விலைவாசின்றது வந்து உங்களுடைய குழந்தையோட எஜுகேஷன், ம். நம்ம பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், நம்ம பண்ணக்கூடிய டிராவல், ம். இது 3த்துலயும் அதிகமா இருக்கும். 14% to 15% ம். மோர் தென் 12%. மத்ததுலலாம் கூட உங்களுக்கு 5, 6 சின்ன சின்ன சாப்பாடு, டீலாம் நீங்க வாங்குனா 5 to 6% இன்ஃப்ளேஷன் பார்க்கலாம். அப்போ இவ்ளோ ஜாஸ்தி குழந்தையோட எஜுகேஷன் இன்னைக்கு நீங்க யோசிக்கல. இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற குழந்தைக்கே 1,00,000 கட்டுறாங்க. கரெக்ட்டா? ஆமா. அது ஒரு எல்கேஜிக்கு போய் 1,50,000 கட்டுறாங்களே. பண்ணிட்டு, அதுல அவங்க பேரண்ட்ஸ் அவ்ளோ கஷ்டப்படுறாங்க. அதுல ஆமா. இது பண்ண அவங்க என்ன சொல்றாங்க, நான் இருக்க இடத்துல அதுதான் இருக்கு. அந்த ஸ்கூல்ல தாண்டி நான் வேற எங்க சிச்சுவேஷனால அவங்க அதுல லாக் ஆயிடுற பேரண்ட்ஸ நம்ம நெறைய பார்க்குறோம். ம். அப்போ நம்ம அத டிசைட் பண்ணணும். இவ்ளோ ஆகுது, நான் இந்த மாரி பண்ணணும்னா, அதுலயே நீ வீடையும் வாங்கி வச்சுட்டு, ஒரு காரையும் நீங்க வாங்கி வச்சுட்டு, கார்ன்றது அசெட் கிடையாது. டெப்ரிசியேஷன் லயபிலிட்டி. ம். நீ அது மெட்ரோல போய்க்கோங்க. இல்ல ஊபர், ஓலாவ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெசசிட்டி இருந்தா, கடன் இல்லாம வாங்க முடிஞ்சா வாங்குங்க. இல்லன்னா ம். வாங்காதீங்க.